இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. காயமடைந்த பாலஸ்தீனர்களை சிகிச்சைக்காக மலேசியா கொண்டு வந்ததை விமர்சிப்பதா? பிரதமர் பெருத்த ஏமாற்றம். காசாவில் காயமடைந்த பாலஸ்தீனர்களை சிகிச்சைக்காக மலேசியா கொண்டு வரும் அரசாங்கத்தின் முடிவை கேள்வி எழுப்புபவர்கள் குறித்து பிரதமர் பெருத்த ஏமாற்றம் தெரிவித்துள்ளார். அதிலும் சிலர் வரம்பு மீறிய விமர்சனங்களை முன்வைப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலைகளால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பாலஸ்தீன மக்கள் மீது மலேசியா காட்டி வரும் இரக்கம் மற்றும் கருணையின் வெளிப்பாடே இந்த உன்னத முயற்சி. ஆனால் அது புரியாமல் அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்கள். போய் பாலஸ்தீன பிரதமராக வேண்டியது தானே என்றும் என்னை கிண்டல் செய்கிறார்கள் என டத்தோஸ்ரீ அன்வார் வருத்தத்துடன் கூறினார். மோதல்களால் பாதிக்கப்பட்ட நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு மலேசியா உதவிக்கரம் நீட்டுவது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ரோஹிங்கியா மற்றும் ஆட்சி அகதிகளுக்கு மலேசியா உதவி உள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஏஷா மரணத்தில் இணைய பகடிவதை குற்றத்திற்கு வெறும் 100 ரிங்கிட் அபராதம். அது மீண்டும் நிகழாதிருக்க அமைகிறது சிறப்பு பணிக்குழு ஃபாமி. இணைய பகடிவதை, டீப்ஃபேக் செய்யப்பட்ட உள்ளிட்ட குற்றங்களுக்கான தண்டனைகளை தெளிவாக வரையறுப்பது, விசாரணை அம்சங்களை வலுப்படுத்துவதற்காக தொடர்பு அமைச்சு, உள்துறை அமைச்சு, பிரதமர் துறை அமைச்சின் சட்ட விவகார பிரிவு மற்றும் தேசிய சட்டத்துறை ஆகியவற்றை உள்ளடக்கி வரும் வாரத்தில் சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படுகிறது. தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் இன்று காலை பண்டார் பாரு ஆம்பாங்கில் உள்ள ஏஷாவின் வீட்டுக்கு வருகை புரிந்த போது இவ்விவரத்தை தெரிவித்தார். சமூக ஊடக பிரபலம் ஏஷா எனும் ராஜேஸ்வரியின் மரணம் தொடர்பில் இணைய பகடிவதைக்காக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட பெண்ணுக்கு வெறும் 100 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது இனியும் நடக்கக்கூடாது. அச்சம்பவத்தை ஒரு தொடக்க புள்ளியாக கொண்டு சட்ட அம்சங்களில் மேம்படுத்த வேண்டிய விஷயங்களை அப்பணிக்குழு ஆராய்ந்து பரிந்துரை வழங்கும் என ஃபாமி கூறினார். நெங்கிரி இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி அதிர்ச்சி வெற்றி, தொகுதியை தட்டி பறித்தது. நேரடி போட்டி ஏற்பட்ட கிளந்தான் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெற்று அத்தொகுதியை மீண்டும் கைப்பற்றியுள்ளது. BN வேட்பாளர் முகமது அஸ்மாவி 3352 வாக்குகள் பெரும்பான்மையில் வாகை சூடி பரபரப்பை ஏற்படுத்தினர். அவருக்கு 9091 வாக்குகள் கிடைத்தன. பாஸ் கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு எளிதில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட பெரிகத்தான் நேஷனல் வேட்பாளர் முகமது ரிஸ்வாடி இஸ்மாயில் வெறும் 5741 வாக்குகளை பெற்று தோல்வியுற்றார். தேசிய முன்னணிக்கு தொகுதி கைமாறி இருப்பதால் 45 இடங்களை கொண்ட கிளந்தான் சட்டமன்றத்தில் பாஸ் கட்சிக்கு ஓரிடம் குறைந்து 42 இடங்களும், தேசிய முன்னணி மற்றும் பக்கத்தான் ஹரப்பானை உள்ளடக்கிய எதிர்க்கட்சிகளின் பலம் 3ஆகவும் அதிகரித்துள்ளது. நெங்கிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முகமது அசிசி அபுநாயம் பெர்சத்து கட்சியின் உறுப்பியத்தை இழந்ததால் அத்தொகுதி காலியானதாக ஜூன் 19 அறிவிக்கப்பட்டது. அரசு நிறுவனங்களில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் போதவில்லை, பிரதமரின் சிறப்பு கவனம் தேவை என கோரிக்கை. அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களிலும், குறிப்பாக சட்டப்பூர்வமான அமைப்புகளில் மலேசிய இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் இருப்பதை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நடப்பில் கசானா மலேசியா, EPF, டெலிகாம் மலேசியா, TNB, பெட்ரனஸ், PNB, சைம் டார்பி உள்ளிட்ட நிறுவனங்களில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் மிகவும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் உள்ளது. போலீஸ் ஆணையம், ஏன் மலேசிய மனித உரிமை ஆணையமான சுகாஹாமில் கூட இந்தியர்களின் நியமனம் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. துரதிருஷ்டவசமாக நமது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து போதிய அளவிற்கு பேசுவதும் இல்லை. மலேசிய இந்திய சமூகத்திடம் இல்லாத திறமைகளா அல்லது நிபுணத்துவமா? துறைசார் நிபுணர்கள், கல்விமான்கள், பொருளாதார வல்லுநர்கள், அர்ப்பணிப்பு உணர்வு மிக்க அரசியல்வாதிகள், அடிமட்ட தலைவர்கள், ஓய்வு பெற்ற மூத்த அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ் அதிகாரிகள் என நம்மிடம் திறமைகள் கொட்டி கிடக்கின்றன. எனவே தேச நிர்மாணிப்பில் ஆக்ககரமான பங்களிக்க மலேசியர்கள் இந்தியர்களுக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கிவிட ஆவணம் செய்வீர்கள் என எதிர்பார்ப்பதாக மலேசிய குடிமகன் என குறிப்பிட்டு வெற்றிவேலன் எனும் சமூக ஆர்வலர் ஃபேஸ்புக்கில் பதிவில் கூறியுள்ளார். ஜொஹூர் மக்கோதா இடைத்தேர்தலில் பக்கத்தான் போட்டியிடவில்லை, தேசிய முன்னணிக்கு வழிவிடுகிறது. செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற
ஜொகூர் மகோதா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் போட்டியிடாது. மாறாக தேசிய முன்னணியே அங்கு போட்டியிட இணக்கம் காணப்பட்டிருப்பதாக PH பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயில் அறிக்கையில் கூறினார். கடந்த வாரம் நடைபெற்ற PH உயர்மட்ட தலைவர்கள் கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் சொன்னார். நடப்பு தொகுதியில் யார் வசம் உள்ளதோ அவர்களே தேர்தலில் போட்டியிடுவதென்ற கூட்டு இணக்கத்தின் அடிப்படையில் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மகோதா இடைத்தேர்தலில் PH கூட்டணியின் உறுப்பு கட்சியான அமனா போட்டியிட வேண்டும் என குழுமாங் அமனா இளைஞர் பிரிவு வலியுறுத்தியதால் முன்னதாக சலசலப்பு ஏற்பட்டது. தேசிய முன்னணியின் தொகுதியை PH மதிக்க வேண்டும் என அம்னோ தலைவர்களும் அறிக்கை விட்டது குறிப்பிடத்தக்கது. மலாய் ஆட்சியாளர்களை சிறுமைப்படுத்துவதா முஹிதீன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராயர் போலீசில் புகார். கிளந்தான் நெகிரி செம்பிலான் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தேச நிந்தனைக்குரிய கருத்தை பேசியிருப்பதாக கூறி பினாங்கு ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் போலீசில் புகார் செய்துள்ளார். பெர்ஜத் கட்சியின் தலைவருமான முஹிதீன் மலாய் ஆட்சியாளர்களை குறிப்பாக பஹாங் சுல்தானை சிறுமைப்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கு எதிராக மக்களை ஏவிவிடும் வகையிலும் பேசியிருக்கிறார். அரசியல் மேடைகளில் இன மத மற்றும் ஆட்சியாளர்கள் குறித்து பேச வேண்டாம் என மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அரசியல்வாதிகளை நினைவுபடுத்தியுள்ள நிலையில் மூத்த அரசியல்வாதியான முஹிதீன் பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்டுள்ளார். எனவே பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அமைந்துள்ள அவரின் பேச்சு குறித்து போலீஸ் விசாரித்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என தமது புகாரில் ராயர் கேட்டுக்கொண்டார். 15வது பொது தேர்தலுக்கு பிறகு அடுத்த அரசாங்கத்தை அமைக்க தமக்கு போதிய ஆதரவு இருந்த போதும் அப்போதைய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா தம்மை ஆட்சி அமைக்க அழைக்க மறுத்துவிட்டதாக முஹிதீன் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பேச்சுகளின் வீடியோவை ராயர் ஆதாரமாக காட்டினார். நெங்கிரி செம்பிலான் இடைத்தேர்தலில் பாஸ் கட்சியை தோற்கடித்து தேசிய முன்னணி தொகுதியை மீண்டும் கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இரவல் வாங்கிய மோட்டார் சைக்கிளை திருப்பி கேட்டது ஒரு குற்றமா? காஜாங்கில் கத்தி குத்துக்கு ஆளான இளைஞர். ஸ்லாங்கூர் செமென்சேவில் 1 மாதத்திற்கு முன்பு இரவல் வாங்கிய மோட்டார் சைக்கிளை திருப்பி கேட்ட நண்பனுக்கு கத்திக்குத்து பரிசாக கிடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று பிற்பகல் வாக்கில் செமென்சேவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்ட 23 வயது இளைஞரின் அக்கா வீட்டில் வைத்து ஏற்று விழுந்ததால் சினமடைந்த ஆடவன் நேராக சமையலறைக்கு சென்று கத்தியை கைப்பற்றி நண்பன் என்றும் பாராமல் துரத்தி குத்தியுள்ளான். இதனால் நண்பருக்கு இடுப்பின் பின்பக்கம் 2 குத்துகளும் இடது தோள்பட்டையில் 1 குத்தும் விழுந்தது. காயங்களுடன் அவர் தற்போது காஜாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குத்திவிட்டு தப்பியோடிய ஆடவனை போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், பினாங்கு, ஜோகூர் மாநிலங்களில் JPJ முகப்பிட சேவை 1 மணி நேரம் நீட்டிப்பு. சாலை போக்குவரத்து துறையான JPJ வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மணி நேரங்களில் தமது முகப்பிட சேவை நேரத்தை 1 மணி நேரம் நீட்டிக்கவிருக்கிறது. சேவை அளிப்பு தொடர்பில் பிரதமர் கூறியிருந்த அறிவுக்கேற்ப நாளை முதல் அச்சேவை நீட்டிப்பு அமலுக்கு வருவதாக JPJ தலைமை இயக்குனர் ID ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், பினாங்கு ஆகிய மாநிலங்களில் ஒவ்வொரு திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலும் ஜொகூரில் ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அச்சேவை முகப்பிடங்கள் திறந்திருக்கும். மேற்கண்ட நாட்கள் அனைத்தும் வாடிக்கையாளர்கள் நிரம்பி வழியும் பரபரப்பான நாட்களாக கருதப்படுகின்றன. கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படவிருக்கும் அந்த 1 மணி நேர சேவை நீட்டிப்பு பின்னர் படிப்படியாக மற்ற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டதற்கேற்ப அரசாங்க சேவை அளிப்பின் தரமும் உயர வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பார்கள். புதிய குறைந்தபட்ச சம்பள பரிந்துரை செப்டம்பரில் அமைச்சரவையில் தாக்கல். மனிதவள அமைச்சர் தகவல். புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பள விகிதம் மீதான பரிந்துரை அடுத்த மாத வாக்கில் அமைச்சரவையின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். குறைந்தபட்ச சம்பளம் மீதான தேசிய ஊதிய ஆலோசனை மன்றத்தின் பரிந்துரை அறிக்கை தம்மிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். இந்நிலையில் கருத்துக்களை பெறுவதற்காக அமைச்சரவை அறிக்கை சம்பந்தப்பட்ட அமைச்சுகளும் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ஸ்டீவன் கூறினார். நாட்டில் ஆக கடைசியாக 2022 1200 ரிங்கெட்டிலிருந்து 1500 ரிங்கெட்டிற்கு உயர்த்தப்பட்ட குறைந்தபட்ச சம்பளத்தை அரசாங்கம் மீண்டும் ஆராயும் என அமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்தார்.
தனியார் துறையினர், குறிப்பாக அதிக லாபம் ஈட்டும் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு நியாயமாக இருக்கும் வகையில் சம்பள விகிதத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என பிரதமரும் முன்னதாக வலியுறுத்தியிருந்தார். சபாவில் வெற்றிகரமாக நடந்தேறிய இந்து ஈமச்சடங்கு பயிற்சி பட்டறை. மலேசிய இந்து சங்கத்தின் சபா கிளை ஏற்பாட்டில் கோத்தகினபாலுவில் இந்து ஈமச்சடங்கு பயிற்சி பட்டறை வெற்றிகரமாக நடந்தேறியுள்ளது. தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு மற்றும் இந்து ஆலயங்கள் ஒத்துழைப்பில் ஸ்ரீ பசுபதிநாத் கோவில் மண்டபத்தில் அப்பயிற்சி பட்டறை நடைபெற்றது. சண்டகான், தவாவ், லஹதத்து, கேனிகாவ், லாபுவான் உள்ளிட்ட இடங்களில் இருந்து 40 பேர் அதில் பங்கேற்றனர். இந்த சமய சடங்குகளை நடத்துவதற்கு தேவையான அறிவு, தெளிவு, திறன் ஆகியவற்றை சபாவில் உள்ள இளைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்வதை அப்பயிற்சி பட்டறை நோக்காக கொண்டிருந்தது. அப்பயிற்சி பட்டறையை நனவாக்குவதில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு வழங்கிய ஒத்துழைப்பு இன்றியமையாதது என மலேசிய இந்து சங்கத்தின் சபா மாநில தலைவர் டத்தோ டாக்டர் கே மாதவன் தமது உரையில் குறிப்பிட்டார். ஒரு மாதத்திற்கு 15 கிராம் மைக்ரோ பிளாஸ்டிக்கை மலேசியர்கள் உட்கொள்கின்றனர். உலகிலேயே மைக்ரோ பிளாஸ்டிக் அதிகம் உண்பவர்களாக மலேசியர்கள் விளங்குவது அமெரிக்க ஆய்வொன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு மாதத்திற்கு 15 கிராம் மைக்ரோ பிளாஸ்டிக்கை மலேசியர்கள் அவர்களுக்கே தெரியாமல் உட்கொள்கின்றனர். இது நீண்டகால அடிப்படையில் அவர்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது ஒரு அரிசி பருகை விட சிறியதாக 5 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும் பிளாஸ்டிக் துகள்களாகும். நச்சுத்தன்மையை கொண்டு வரும் இந்த பிளாஸ்டிக் துகள்கள் உணவு சங்கிலியில் சேரும்போது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம். உணவு, சுவாசம், தோல் ஆகிய 3 வழிகளில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மனிதர்களின் உடம்புக்குள் புகுந்து விடுகின்றன. இதனால் ஒரு கட்டத்தில் நச்சுணவு பாதிப்பு, செரிமான பிரச்சனைகள் தொடங்கி மாரடைப்பு, பக்கவாதம் வரை இட்டு செல்லக்கூடிய அபாயத்தை இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கொண்டிருக்கின்றன. 2050ஆம் ஆண்டு வாக்கில் கடலில் மீன்களின் எண்ணிக்கையை விட இந்த பிளாஸ்டிக்குகள் அதிகம் இருக்கும் என அறிவியலாளர்கள் ஏற்கனவே பீதியை கிளப்பியுள்ளனர். சுங்கை சிப்போட்டில் காணாமல் போன 10 வயது பூர்வகுடி சிறுமி சடலமாக மீட்பு. பேராக் சுங்கை சிப்போட்டில் ஒரு நாளாக காணவில்லை என கூறப்பட்ட 10 வயது பூர்வகுடி சிறுமி போஸ்குவாலா மூ கம்போங் பெர்சாவில் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார். அக்கிராமத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போன 4ஆம் ஆண்டு மாணவியான நுரைனா ஹுமைரி ரோஸ்லி சனிக்கிழமை மாலை அங்குள்ள சதுப்பு நிலம் ஒன்றில் சடலமாக மீட்கப்பட்டார். சவ பரிசோதனை முடிவுகள் வெளியாகும் வரை தற்சமயத்திற்கு அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டிருப்பதாக சுங்கை சிப்போட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது கைசாம் அகமது ஷஹ்வுடின் தெரிவித்தார். தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்சினுக்கு அரசு மன்னிப்பு, இன்றோடு பரோல் முடிகிறது. தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்சின் சினாவாத்ரேக்கு அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவருக்கான நிபந்தனையுடன் கூடிய விடுதலை இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. ஆகஸ்ட் மாத இறுதியில் பரோல் முடிவடையவிருந்த நிலையில் தாய்லாந்து மன்னரின் பிறந்த நாளை ஒட்டி நன்னடத்தை அடிப்படையில் தக்ஷின் அரசு மன்னிப்பை பெற்றுள்ளார். பதவி வீழ்த்தப்பட்ட பிறகு சுமார் 15 ஆண்டுகள் நாடு கடந்து வாழ்ந்து வந்த தக்ஷின் கடந்த ஆண்டு தாயகம் திரும்பினார். அதிகார முறைகேடு உள்ளிட்ட 8 குற்றங்களுக்காக அவர் 8 ஆண்டுகளில் தண்டனை அனுபவித்திருந்தார். தக்ஷினின் 37 வயது இளைய மகள் பெந்தனுகான் ஷினாவாத்ரா அந்நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.